Hi everyone, welcome back to our Success Online Academy YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா டோட்ல இருந்து ஷார்ட் அண்ட் பேப்பர் கரெக்ஷன்ஸ் பண்றதுல ஒரு மாற்றம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் டிஜிட்டல் வேல்யூவேஷன் மெத்தட். ஸோ இது வரைக்கும் நம்மளோட பேப்பர்லாம் எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா மேனுவலாக தான் கரெக்ஷன்ஸ் பண்ணாங்க. ஒரு சில எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருவாங்க, அந்த சென்டருக்கு நம்ம போய் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் தான் போய் கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப டிலே ஆகுறதும் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்தனால இப்போ டெக்னாலஜி பேஸ்டாக வந்து மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த வேல்யூவேஷன் மெத்தடில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் அப்லோட் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸோ நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்ட், ஆன்சர் சீட்டு எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வருக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் எவால்யூட்டர்ஸ், ஷார்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்க எக்ஸாமினருக்கு ஒரு செக்யூர் போர்ட்டல் மூலமாக வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து அசைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு யார் கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து பேப்பர் ஸ்கிரிப்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்க பார்த்து அவங்களுக்கு அசைன் ஆகிருக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவாலுவேஷன் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் அந்த ஸ்க்ரீனில் மேனுவலாக தான் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் மிஸ்டேக்ஸ் எவ்வளவு, ஃபுல் மிஸ்டேக்ஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்லாஷ் போட அதுவே வந்து கால்குலேட் ஆகிரும். இதனால் வந்து நமக்கு வந்து மேனுவல் அடிஷ்னல் மிஸ்டேக் எதுவுமே வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிடும். ஒரு ஸ்லாஷ் போட்டாங்கன்னா ஆஃப் மிஸ்டேக்ஸ், என்ட்டு போட்டாங்கன்னா ஃபுல் மிஸ்டேக்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் அதுவே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கும். இதனால் வந்து டோட்டல் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் வந்து ரீவேல்யூஷன் டைம்லாம் வந்து மறுபடியும் அந்த பேப்பரை கரெக்ஷன்ஸ் பண்ணணுன்னாலும் ஈஸியாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் எவாலுவேட்டர் ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் எரர் ஃப்ரீ கரெக்ஷன்ஸாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து டோட்டல் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க் வந்து என்ட்ரி பண்ணி கொடுத்துரும். ரீவேல்யூஷன் ப்ராசஸ் தான் குயிக் அண்ட் ஃபேராக இருக்கும். ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட இந்த மாதிரி டிஜிட்டல் ஆகலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதனால் வந்து நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எக்ஸாமோட ஃபார்மேட்லேயும் ரைட்டிங் மெத்தட்லேயும் எல்லாமே சேம் தான். மாற்றம் எதில் வந்திருக்குன்னா கரெக்ஷன் சிஸ்டமில் மட்டும்தான். ஸோ நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் நல்லா எழுதுங்க. இந்த டிஜிட்டல் வேல்யூவேஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரிசல்ட்டு கொடுக்கும். அது மாதிரி வந்து உங்களோட மார்க்ஸுமே வந்து உங்களுக்கு ஃபேவராக வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டோட் வந்து ஷார்ட் அண்ட் பேப்பர் கரெக்ஷன்ஸில் வந்திருக்கிற ஒரு புது அப்டேட்டு. இந்த வீடியோ கண்டென்ட்டு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.